ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடியே வீட்டில் எப்படி சோப்பு செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து நலங்கு மாவு சோப்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது. நலங்கு மாவு சோப்பு 2 பொருளை கொண்டு வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக தயாரிக்கிற ஒரு முறை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது செய்கிறதுக்கு பேஸாக நம்ம வீட்டில் மீந்து போன சோப் பீசஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். காஸ்டிக் சோடாவும் பயன்படுத்தி செய்ய போகிறதில்ல, அதே மாதிரி சோப் பேஸும் பயன்படுத்தி செய்ய போகிறதில்ல. இந்த மீந்து போன சோப் பீசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு. இந்த நலங்கு மாவு 16 பொருளை கொண்டு பாரம்பரியமான முறையில் நானே வீட்டில் ரெடி பண்ணதுங்க. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் கடையில் வாங்குறத விட நாமளே தயாரித்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம அந்த மீந்து போன சோப் பீசஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்ல பொடியை வந்து துருவி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன பீஸஸாக வந்து துருவிக்கோங்க. இதே நலங்கு மாவு சோப்பை நம்ம காஸ்டிக் சோடா வச்சும் ரெடி பண்ண முடியும், அதே மாதிரி நம்ம சோப் பேஸ் வச்சும் ரெடி பண்ண முடியும். ஆனால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி மீந்து போன சோப் பீஸை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி மீந்து போன சோப் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறத ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சோப் ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா சோப் பீசஸையும் நம்ம வந்து பொடியாக நல்லா கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கிரேட் பண்ணி வச்சுருக்க சோப் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சோப் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இதே நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த சோப்பை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி இல்லாமல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சோப்பு மெல்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்பூனையோ அல்லது விஸ்கையோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும் போது தான் அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். எந்த அளவுக்கு நல்ல பொடியாக வந்து கிரேட்டரில் துருவுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக மெல்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நலங்கு மாவு பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நலங்கு மாவு கொஞ்சம் கூடவோ அல்லது கொஞ்சம் குறைச்சலாவோ போட்டுக்கிட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. நலங்கு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கெட்டியே ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த சோப்பும் இந்த நலங்கு மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடோட அப்படியே வந்து மோல்டில் ஊற்ற வேணாம். கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ரொம்ப ஆறணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். நலங்கு மாவு இந்த சோப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கனால இதை நம்ம டெய்லியும் தேய்ச்சி குளிக்கும்பொழுது ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து உங்களுக்கு கலர் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரியே இந்த சோப்பு நம்ம டெய்லியும் தேய்ச்சி குளிக்கும்பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வராதுங்க. ஆல்ரெடி வந்து அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது அதெல்லாம் நமக்கு நல்லாவே மறைஞ்சிரும். இப்போ நான் இந்த மாதிரி மோல்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி மோல்டில் நான் ஊற்றிக்க போகிறேன். மோல்டு இல்லாதவங்க ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப்புலையோ அல்லது பேப்பர் கப் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அதில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணலனா கூட உங்களுக்கு சூப்பராக வரும். இருந்தால் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா ஈஸியாகவே வந்துடும். இந்த சோப் நான் ஆல்ரெடியே செஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு நலங்கு மாவு வந்து டெய்லியும் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சோப்பாக ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லியுமே தேய்க்கிறதுக்கு நார்மலாக குளிக்கும்போது நம்ம தேய்ச்சி குளிச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். நலங்கு மாவு முழுக்க மூலிகை பொருளை தயாரிக்கிறனால இந்த சோப்பை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த விதமான அரிப்போ பாதிப்போ எதுவுமே நமக்கு வராதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக நலங்கு மாவு சோப்பு யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வியர்வை நாத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சோப்பு யூஸ் பண்ணும்போது அந்த வியர்வை வாடை பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும். நலங்கு மாவை நம்ம சோப்பாக ரெடி பண்ணிட்டனால தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கே இருக்காதுங்க. நீங்கள் நார்மலாக எப்படி சோப்பு தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நலங்கு மாவு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் மேலே ஐ பட்டன்லையும் வைக்கிறேன், இந்த வீடியோக்கு கடைசிலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ வந்து சூப்பரான பொருளை கொண்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறோம். அதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்டது. இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் விற்பனையாக கூட செய்யலாம். நிறைய பேர் வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அது. நீங்களே செய்யும்போது அது இன்னும் நல்லா சுத்தமாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். நம்ம மோல்டில் ஊற்றி வச்ச சோப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. அது கெட்டியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகுங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கெட்டியாகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சிங்கனாலே போதும், நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக நல்ல சோப்பு பெருசாக இருக்குது. அதே மாதிரி இது நம்ம செஞ்சு முடிச்ச உடனே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நம்ம காஸ்டிக் சோடாவில் ரெடி பண்ண மாதிரி நம்ம 1 மாதம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. செஞ்சு முடிச்ச உடனே நீங்கள் உங்களுடைய குளியலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும், இதை குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப குழந்தையா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட பேபி சோப்லேருந்தே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ணி ரெடி பண்ணி அதில் நலங்கு மாவு கலந்து குழந்தைங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்றபடி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதே மாதிரியே மீந்து போன சோப்பை வச்சு ரொம்ப சூப்பராக நலங்கு மாவு சோப்பு வீட்டிலேயே ரெடி பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். எப்போதுமே செஞ்சால் மட்டும் பத்தாது இல்லையா, டெமோ காமிக்கணும் இல்லையா. சோப்போட நுரை எப்படி வருதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ செஞ்ச அதே சோப்பு தான். ஸோ நம்ம சோப்போட நலங்கு மாவு சேர்த்து பண்ணதுனால இந்த நுரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சம் இருக்காது. நிறைய பேருக்கு நுரை வராமல் இருந்துச்சுனாலே குளிச்ச ஃபீலிங்கே இருக்காது. அவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நல்லாவே இது நுரை வரும். நான் கையை கழுவும் போதே அவ்வளோ சாஃப்டாக ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி செஞ்சு அதை ட்ரை பண்ணும்போது நீங்களும் அதே சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணால் சோப் போடும்போது நமக்கு கரைஞ்சி போகுமா அல்லது உடஞ்சி போகுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியே காமிச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி போகாது. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் மாதிரி தாங்க இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் போல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆசை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.